கம்ப்ளீஷன் ரிவ்யூ அப்படின்னா வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குற முன்னாடி எதாவது செக் பண்ணணும், 560 சப்சிகன் செக் பண்ணணும், கோயிங் கன்சன் செக் பண்ணணும், ரிட்டர்ன் ரெப்ரசன்ட் பண்ணி எவ்வளோ மிஸ்டேட்மெண்ட் எதுவும் இருந்துச்சு அதெல்லாம் செக் பண்ணணும். அடுத்து வந்து கம்யூனிகேஷன் ஆடிட் சிக்னிஃபிகன்ட் ஃபைண்டிங்ஸ் வந்து நம்ம இப்போ சப்சிகன் என்ன பண்ணோம்னா ஈவெண்ட் அகைன் ஆஃப்டர் த டேட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பிட்வீன் த டேட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அந்த டேட் வந்து ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் அது ரெண்டு நடக்கிறதே தெரியும். ஆனால் அந்த ஃபேக்ட் நோன் பை த ஆடிட்டர் வந்து எப்போ தெரியும் அப்படின்னா ஆஃப்டர் த டேட் ஆடிட்டர் ரிப்போர்ட் அந்த மாதிரி தெரியும். அது பிஃபோர் இஷ்யூடு ஆர் ஆஃப்டர் இஷ்யூடு அந்த மாதிரி இருக்கும் நிறையா. சரியா, டேட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா எப்போ டேட் ஆஃப் அப்ரூவல் ஆஃப் ஃபினான்ஷியல் டேட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டு இதெல்லாம் வந்து ஒவ்வொன்று. இப்போ ஒய்டி மீன் வை சப்சிகன் ஈவெண்ட் அப்படின்னா வாடி மீன் சப்சிகன் அந்த ஈவெண்ட் ஆக்கரிங் ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் அந்த ஃபேக்ட் பிகம் நோன் பை ஆடிட்டர்ஸ். அதே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், மெர்ஜ் நடக்குது, அக்ரிமெண்ட் ஆஃப் மெர்ஜ் வந்து அந்த டேட்டா நடந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, அட்ஜஸ்டிங் நான் அட்ஜஸ்டிங். அட்ஜஸ்டிங்னா ப்ரொவைட் எவிடன்ஸ் டு த கண்டிஷன் தட் எக்ஸிஸ்டட் டேட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நான் அட்ஜஸ்டிங் அப்படின்னா த எவிடன்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் தட் ஆர் ஆஃப்டர் த டேட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அடுத்து ரைட் பட் த ஸ்கோப் ஆஃப் த அப்ஜெக்டிவ். இதனால என்ன அப்படின்னா ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி சப்சிகண்ட் ஈவெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சப்ஜெக்ட் ப்ராப்பர் ஆடிட் எவிடன்ஸ் வாங்கணும், அப்டேட் பண்ணிக்கணும். அது வந்து கரெக்டாக டிஸ்க்ளோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கரெக்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கலாம் பார்க்கணும். ரெஸ்பாண்ட் அப்ராப்ரியட்லி ஃபேக்ட் பிகம்ஸ் நோன் பை ஆடிட்டர்ஸ். ஓகே, ரைட் பட் ஆடிட்டர் ப்ரொசீஜர். ஆடிட் ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்ஃபாக ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணணும், தட் ரெக்வயர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஹவர் எக்ஸ்பெக்டட் பர்ஃபார்ம் அடிஷனல் ப்ரொசீஜர் இருக்கான்னு பாரு. டேட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஆடிட் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு என்னன்னா இன்கரேஜ் மேனேஜ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எனி ப்ரொசீஜர், இன்கரேஜ் மேனேஜ்மெண்ட், ரீடிங் ஆஃப் மினிட்ஸு, லேட்டர் சப்சிக்வெண்ட் ஈவெண்ட் இன்டர்ம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்து போட்டிங் பீரியட். ஓகே, இப்போ வெரிஃபை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து வாங்கிக்கிறோம். இப்போ பிஃபோர் இஷ்யூ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணுற